ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போதும் விராட், தொடர்ந்து நீங்கள் ஆர்சிபிலே வந்து இருக்க வேணாம், மும்பைக்கு வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீட்டா அம்பானி வந்து கோலியை வந்து கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் மனுஷன் அப்போ கூட வந்து விட்டு தரலாங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்காக பல சீசனாக வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு. அவர் இதில் கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து ஒரு கோலி ரசிகரால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஆனால் உண்மையை நம்பி தான் ஆகணும். கோலி எப்போல்லாம் வந்து ஒரு 20 பாலுக்கு மேலே பிடிச்சி ஒரு 10 ஓவர் 12 ஓவர் அதிரடியாக ஆடி அவர் எப்போல்லாம் களத்தில் நிற்கிறாரோ அப்போல்லாம் ஆர்சிபியோட டோட்டல் வந்து கம்மியாக தான் வருது. எப்போ கோலி 20 பாலுக்குள்ளே அவுட் ஆயிடுறாரோ, அதர் பேட்ஸ்மேன் கேமை வந்து கொண்டு போகிறாங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து அதிகமாக போகுது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, இந்த போட்டிக்கு முன்னாடி போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து செஞ்சுரியெலாம் வந்து போட்டார் ராஜஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. ஆனால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 200 கிட்ட வந்து போகலை. அப்போ ஆப்போனண்ட்டில் வந்து பட்லர் வந்து செஞ்சுரி அடித்து ஜெயிக்க தோத்துட்டாங்க ஆர்சிபி. இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கோலி வந்து சீக்கிரமே அவுட் ஆகிட்டாரு. ஆனால் டூப்ளசிஸ், டிகே, படிடார் இவங்களாம் அடிச்சிருப்பாங்க. அப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 196 அடிச்சிருப்பாங்க. இன்னொரு புறம் வந்து டீமும் தோத்துட்டாங்க தான். பட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, கோலி சீக்கிரம் அவுட் ஆனார்னா ஸ்கோர் வந்து அதிகமாக போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோலியும் வந்து வேறு ஃப்ரான்ச்சைஸ் இனிமேல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பண்ணிட்டாரு, 200% உழைப்பை கொடுத்துட்டாரு, ஒன்றுமே மாறலைங்கிறப்ப தொடர்ந்து இதில் ஆடி என்ன பிரயோஜனம்? ஸோ இப்போ அம்பானி மனைவி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மும்பைக்கு வாங்க, மும்பை நாங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரே டீமில் ரோஹித், கோலி. பட் ரோஹித் இருக்க மாட்டார், அவர் கிளம்பிடுவார் வெளில. ஸோ அதுக்காக தான் கோலியை கூப்பிட்றாங்க போல். அப்போ விராட் கோலி வந்து இல்லை அதெல்லாம் முடியாது, என்ன ஆனாலும் ஆர்சிபியை விட்டு வரமாட்டேங்கிற மாதிரி இந்த மாதிரி அவங்க டக்குன்னு கூப்பிட்டோன்னா அவருக்கே ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆனோன்னே ரொம்ப சோகத்தோடு பார்த்தீங்கன்னா அது முடியாது அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி நடந்து போயிருக்காரு. ஸோ வந்து வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து ஆர்சிபியில் இருக்க தான் விராட் கோலி விரும்புகிறாரு. நன்றி.